ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் நேற்று மீண்டும் ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்குது. அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் சோதனை நடந்திருக்குது. பாஜகவினுடைய வாஷிங் மிஷின்ல விழுவதற்கு நாங்கள் ஒன்றும் தவறு செய்தவர்கள் அல்ல அப்படின்னு திமுக சார்பாக RS பாரதி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. திமுக இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல சில அமைச்சர்கள் மேல முன்னால உண்டான வழக்கு இருக்கு. அந்த வழக்குகளுக்குள்ள ஈடி நுழைந்தது என்றால் எல்லார் வீட்லயும் அவங்களால ரெய்டு நடத்த முடியும். ஆனா தொடர்ந்து ஒரு 3 மாத 4 மாத இடைவெளியில ஒவ்வொரு வீடாக அந்த ஈடி ரெய்டு நடத்தி திமுகல அனைத்துமே ஊழல் நிறைந்தது அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை திமுக அறிக்கை வெளிப்படுத்துது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, இந்த 10 ஆண்டுல அவங்க 1000 கேஸுக்கு மேல போட்டிருக்காங்க. ஒரு புள்ளி இவங்க சொல்லியிருக்காங்க. இத்தனை கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்து 1% கூட இல்லை. கோர்ட்ல போய் இல்லை. இப்போ பார்லிமெண்ட்லேயே ஒரு கொஷின் வந்தது. அதுக்கு மந்திரி எழுத்துப்பூர்வமாக அளித்த பதில் என்னன்னா, இடி ஆரம்பிச்சு வச்ச கேஸ்ல 98 விழுக்காடு இதாகவே இல்லை, சார்ஜ் ஷீட் வரைக்குமே போல. சார்ஜ் ஷீட் வரைக்கும் போனதுல மொத்த கேஸ்ல 1 விழுக்காடுக்கும் கம்மியா தான் இவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப மீதி 98 விழுக்காடு பேரை கெடுத்திருக்காங்களே, அதுக்கு யார் பொறுப்பு? இடி அதுக்கு பொறுப்பு இல்லை. அதனால இப்ப பேர் கெடுக்க முடியாது. இப்ப இடி ரைட் பண்றாங்கன்னா, அப்ப இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபி அப்படின்னுதான் ஜனங்கள் இப்ப பேசுறாங்களே ஒழிய, இந்த ஆர்கனைசேஷன்ல ரொம்ப மரியாதை இருந்தது. சிபிஐ அப்படி ஒரு நார்மலைசேஷனுக்கு வர்றது பாதிக்கப்பட்டவர்கள் அதிக நாட்கள்ல சிறையில இருக்கிறாங்க அல்லது மிகப்பெரிய அளவுல டேமேஜுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அதோட இருக்குல்ல சார். அது அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு கேஸ்லயும் கன்விக்ஷன் வரல. 5000 கேஸுக்கு மேல எஃப்ஐஆர் அதுல அவங்களுடைய எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் 25 கேஸ் தான் விசாரணை முடிந்து இது வரைக்கும் தீர்ப்பாயிருக்கு. அதுல 24 கேஸுக்கு தான் கன்விக்ஷன் கிடைச்சிருக்குது. 24 கேஸ்ல கன்விக்ஷன் கிடைச்சிருக்குது. மீதி 4500க்கும் 4900க்கும் மேல உள்ள கேஸ்கள்ல எதுவுமே நகரல அப்படின்னு ஒரு கண்டனத்தை நீதிமன்றம் சொல்லுது. பட் அவங்க இடி தரப்புல இருந்து சொல்றது நாங்க பறிமுதல் செய்திருக்கக்கூடிய சொத்துக்களின் மதிப்பை சொல்றாங்க. இந்த கேஸ்கள் எல்லாத்திலையும் இவ்வளவு கோடி நாங்க சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்காங்க, முடக்கி இருக்காங்களா? முடக்கி இருக்கிறாங்க. அதாவது பறிமுதல்னா என்ன மாத்த முடியாது இல்ல, முடக்கி இருக்கிறாங்க. ஆமா, கேஸ் முடிஞ்ச உடனே திருப்பி கொடுத்துடணும். கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்விக்ட் ஆகலைன்னா முடிஞ்ச உடனே திருப்பி கொடுத்துடணும். அது கேஸே நடக்காம இருந்தா கொஞ்ச நாள் சம்மந்தப்பட்டவங்க கேஸ் போட முடியும். இந்த நாட்டுல எல்லா சட்டத்திட்டத்தையும் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால எல்லாருக்கும் என்ன பயம்னா, இதுல கேஸ் போட்டோம்னா வேற ஏதாவது இன்னொரு கேஸ்ல அனாவசியம் இழுத்து விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய பேட்ச்ல ஒரு பெண் அதிகாரி ஒருத்தங்க, நான் காடர்லாம் சொல்ல விரும்பல, அப்பழுக்கற்ற நேர்மையான ஒரு அதிகாரி. அவங்க லீவில் இருந்தபோது ஒரு ஃபைல், தவறான ஒரு ஃபைல் மேலே போச்சு. இவங்க மூலமா போகலை. எங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா, இவங்க லீவில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் அந்த ஃபைல் அப்படி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இவங்க நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த ஃபைலை போய் கையெழுத்து போட்டு மந்திரியோடைய அப்ரூவல் ஆகி திரும்பி வந்துச்சு. மந்திரியோட அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆர்டர் இஷ்யூ பண்ண வேண்டியது. அது இந்த ஃபைல் வந்தது அந்த பிரின்சிபல் செக்ரட்டரின்னு ஒருத்தருக்கு வந்துச்சு. அவர் கையெழுத்து போட்டு என்டார்ஸ் பண்ணி இஷ்யூ ஆர்டர்னு சொல்லி போட்டாரு. இவங்க அதை கையெழுத்து போட்டு கீழே டெப்யூட்டி செக்ரட்டரிக்கு அனுப்புனாங்க. இப்போ இந்த கேஸ்ல இவங்களை மாட்டி விட்டாங்க. எந்த டெப்யூட்டி செக்ரட்டரி இனிஷியேட் பண்ணி இந்த விஷயத்த ஆரம்பிச்சு அப்ரூவல்லாம் வாங்கினாரோ அவரை கேஸ்ல விடுவிச்சிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி இந்த அம்மாவை மாட்டி விட்டாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. உலகத்துக்கே தெரியும் இந்த அம்மா நாணயமானவங்கன்னு. அப்ப நீதிமன்றத்துல என்ன யோசிப்பாங்க? இவ்வளவு நாணயமானவங்க மேல கேஸ் போட்டா இது போய் கேஸ் தான் அப்படின்னு நிரூபணமாகி உண்மையாவே தப்பு பண்ணவங்க அத்தனை பேர் தண்டிச்சு இது நடக்குது.
இதுல அவங்கள விடுவிச்சுட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு ஒரு தீர்ப்பை நீதிமன்றங்களால கொடுக்க முடியாது. பிரேயர் என்னவோ அதை மட்டும் தான் கொடுக்க முடியுமா? அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் வருது இல்ல சார்? ஆமாங்க, கண்டிப்பா சிக்கல் வருது. இப்ப இன்னொன்னு சொல்றேன், முக்கியமான விஷயம். இப்ப இந்த அம்மா மேல கடைசியில வழக்கு வந்து விடுவிக்கப்பட்டு விட்டது. இந்த அம்மா வந்து கேஸ் போட்டிருக்கலாம். அதுக்கெல்லாம் வசதி கிடையாதுங்க. ஒரு கேஸ் போடணும், ஒரு லாயரை பிடிக்கணும், அதை பர்சியூ பண்ணணும். ரிட்டையர் ஆகி 65 வயசுக்கு மேல ஒரு பெண்மணியால இதை எப்படி வந்து செய்ய முடியும்? பெண்மணியும் ஆணும். எத்தனை பேருக்கு அந்த டைம், எனர்ஜி எத்தனை பேருக்கு இருக்கு? அதனால இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. ரொம்ப கசப்பான உண்மை இதெல்லாம். நீதியை நிலைநாட்டுவது முக்கியமா, இல்ல வந்து அதுக்காக வருட கணக்குல அலையறது முக்கியமா அப்படின்னு, அலையறதை தவிர்க்கிறது முக்கியமானு பார்த்தா மிக பெரும்பாலான நபர்கள் வந்து தவிர்ப்பதைத்தான் தன்னுடைய முன்னுரிமையாக கொள்வார்கள் அப்படிங்கிறது உண்மைதான் சார். அது உண்மைதான். அதுதான் பிராக்டிக்கலா நடக்கக்கூடியது. அதுதான் அட்வான்டேஜாகவும் மாறுது. இப்ப இந்த ஈடி மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறது காரணமே இதுதான். ஏன்னா ஈடி மேல எந்த மரியாதையுமே இப்ப கிடையாது. இப்ப முதல்ல இந்த பிஎம்எல்ஏ போட்டதே தப்பு. காங்கிரஸ்காரங்க வந்து எதுக்கு போட்டாங்கன்னா, உண்மையான குற்றவாளிகள் இப்ப இருக்கிற சட்டத்தின் பிடியில சிக்காம போயிடுறாங்க, சட்டத்தை கடுமையாக்கும். இப்ப சட்டத்தை கடுமையாக்குறது மூலம் குற்றவாளி தண்டிக்கவே முடியாதுங்க. சட்டத்தை நிறைவேற்றுறவங்கள கடுமையாக்கணும். அங்க உள்ள லஞ்ச ஊழல் குறையில எந்த சட்டம் வந்தாலுமே அந்த சட்டத்திலேயும் லஞ்ச ஊழல் நடந்துகிட்டு இருந்ததுன்னா எந்த கடுமையான சட்டத்தினாலையும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதுதான் உண்மை. அந்த சிறப்பு சட்டங்களுக்கான கோரிக்கைகள் வந்து கிட்டத்தட்ட கன்சம்ஷனுக்காக அப்படின்னு அர்த்தமாகுதா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த சட்டங்களால பல சமயங்களில் குற்றமற்றவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து அல்லது இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் PCR ஆக்ட், இந்த ரெண்டுமே பட்டியலின மக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இதுல நான் சர்வீஸ்ல இருந்தபோது பார்த்துருக்கேன். சரி, அதிகாரிகளை பழி வாங்குறதுக்காக வேண்டி இவர் பட்டியலத்தை சேர்ந்தவங்களை, பழங்குடி மக்களை கேவலமா பேசினாரு அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறது. அதே மாதிரி தான் இந்த டவுரி கேஸ்லையும். ஏன்னா இந்த 2 கேஸ்லையும் வழக்கமாக வந்து குற்றவியல் சட்டத்துப்படி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த ப்ராசிக்யூஷன். யார் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்க தான் குற்றத்தை நிரூபிக்கணும். ஆனால் இந்த 2 கேஸ்லையும் வந்து நாங்கள் குற்றமற்றவர்கள்னு சம்மந்தப்பட்டவங்க நிரூபிக்கணும். சட்டம் அப்படி போட்டாங்க. போட்டதனுடைய உத்தேசம் வந்து நல்ல உத்தேசம். இப்போ உதாரணமாக வந்து நான் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்தவனாக இருக்கேன், ஏழைமையாக இருக்கேன்னு வச்சுக்குவோம். ஒரு பணக்கார ஷெட்யூல் காஸ்ட் இல்லாத ஒருத்தர் வந்து என் மேலே வந்து என்னை ஜாதியை கேவலமாக பேசுறது, அல்லது என்னை வந்து நான் ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்தவேங்கிறதுக்காக வேண்டி துன்புறுத்துறது, இப்படிலாம் வச்சா எனக்கு வந்து அவர் குற்றம் செய்தால் நிரூபிக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. இதை மனசுல வச்சு தான் போட்டாங்க. தான் குற்றமற்றவர்னு அந்த ஆள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இதில் சில சமயங்களில் வந்து தவறுகள் நடக்குது, நாங்கள் பார்த்துருக்கோம். அது இப்படி தவறு நடக்குது. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்படிலாம் தப்பு பண்ணுறாங்க, இந்த சட்டமே தப்பு இல்லையான்னு. நான் நேரம் சொல்லுவேன், இல்லைங்க, இந்த விஷயத்தில் இந்த சட்டம் வந்து தப்பு இல்லை. ஏன்னா 1-2 பேர் தப்பு பண்றாங்கிறதுக்காக, ஷெட்யூல் காஸ்ட் சேர்ந்தவங்களோ ஷெட்யூல் ட்ரைபை சேர்ந்தவங்களோ 1-2 பேர் தப்பு பண்றாங்கிறதுக்காக 30-40 பேர் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்காம போயிடக்கூடாது. அதனால சில சமயங்கள் இது மாதிரி நடக்கிறது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த பிஎம்எல்ஏ கொண்டு வந்தது வந்து முழுக்க அதாவது ஃபாரஸ்ட் ஆக்ட், இன்கம் டாக்ஸ் ஆக்ட், எக்ஸைஸ் ஆக்ட். நீங்க அந்த 2 சட்டத்துக்கும் சொன்ன அதே விஷயம் தான் பிஎம்எல்ஏ அமெண்ட்மெண்ட்லயும் வந்ததாக நான் நினைக்கிறேன். அப்படிதான் படித்த நினைவு இருக்குது. அதாவது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தலையில இருக்குதுன்னு. ஆமா ஆமா. இதுல பொலிட்டிக்கல் வேண்டட்டாவை கொண்டு வந்தாங்க பாருங்க, அது இவங்க தான் கொண்டு வந்தாங்க இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். அது ரொம்ப தப்பு. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் வேண்டட்டா கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் அந்த சட்டம் தப்பான சட்டம். ஏன்னா ஜனநாயகத்துக்கே கேள்விக்குறி ஆக்கிறதுல. பொலிட்டிக்கல் வெண்டேட்டா வந்திருக்கு. அரசியல் பழிவாங்குதல் இதுல நடக்குது அப்படிங்கிறது இவங்களுடைய அளவுக்கு அதிகமான வழக்குகள்ல இருந்து தெரிய வந்துருச்சு. அதுவும் குறிப்பாக எதிர்கட்சிகள் மேல மட்டுமே வர்றதுனால அது வந்துருச்சு. பட் அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பிக்சர் சிலரால முன்வைக்கப்படுது இல்ல. அதாவது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து கூட்டுக்களவாணித்தனம் பண்றாங்க, அதனாலதான் ஒருவர் மீது ஒருவர் வழக்கு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கமெண்டை முன்வைக்கக்கூடிய செக்ஷன் இருக்கு. ஆமா, இப்போ 2 பேருமே தப்பு பண்ணா 3வது ஆல்டர்னேட்டிவ் கிடைக்குதான்னு ஏக்கத்தோட நம்ம எதிர்பார்க்க வேண்டிய நிலைமையில வாக்களிப்போர் இருப்பாங்க, 2 பேருமே தப்பு பண்ணா. ஆனா இந்த மாதிரி வந்து எதிர்கட்சி மேல மட்டும் வழக்கு போடலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தா எதிர்கட்சியை சாகடிச்சிடலாம், எதேச்ச அதிகாரம் நடக்கும். நான் டெமோக்ரஸி, நம்ம திரும்ப என்ன சொல்றேன், டெமோக்ரஸி இஸ் நாட் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ். ஆஃப் தி ப்ரிவலண்ட் சிஸ்டம்ஸ் இட் இஸ் பெட்டர்.
then many other forms of governance. இருக்கிற அரசாங்க முறைகள்ல ஜனநாயக அமைப்பு முறை வந்து இருக்கிறதுலயே பெட்டர். இது வந்து ஆகச்சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் சரி செய்து செழுமைப்படுத்த வேண்டிய வேலையை செய்வது சமூகத்தினுடைய பொறுப்பு. சரியா ஒரு வார்த்தை சொல்றீங்க, சமூகத்துடைய பொறுப்பு. இப்ப கேரளால ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த கிராம பஞ்சாயத்து வந்து இந்த பெப்சியவோ இல்ல இந்த இன்னொரு ஓட விரட்டினாங்க. ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு இருந்ததுனால. பிளாச்சிமாடாங்கிற ஊரு நினைக்கிறேன் பேரு. ஆனா தாமிரபரணி தண்ணீர் வந்து கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதே, ஓட விரட்ட முடியலையே. நம்ம இந்த கசப்பான உண்மையை ஒத்துக்கணும். அந்த மக்களுக்கு இருந்த நம்ம கேரள சகோதரர்களுக்கு இருந்த அந்த விழிப்புணர்வு தமிழக மக்களுக்கு இல்லையே. அதனால கடைசியில மக்களுக்கு விழிப்புணர்வு வந்தாலும் என்ன சட்டம் போட்டாலும் 100க்கு 100 ஆனஸ்டான ஒரு ஆபீசரை வந்து உட்கார வச்சாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்தாலுடைய மக்களுக்கு நீதி நியாயம் முழுமையாக கிடைக்காது. இதுதான் உண்மை. ஓகே சார், இந்த இடி தொடர்பான விஷயங்கள்ல இது வரைக்கும் பேசிட்டோம். அடுத்ததாக வேறு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு சார். நேருவை பிரதமராக்கியது காந்தி செய்த தவறு அப்படின்னு இந்தியா கூட்டணியின் அங்கமான சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பேசியிருக்கிறாரு. மகாராஷ்டிரால இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க சிறப்பு பொது பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு எதிராக எதிர்கட்சிகள் நடத்திய போராட்டத்துல பேசுறாரு. பேசும்போது அவர் வந்து நேருவை பிரதமராக்குனது தப்பு, காந்தி செய்த தப்பு அப்படின்னு சொல்றாரு. எப்படி இதை பார்க்கிறீங்க? எப்ப சொல்றாருன்னா சார் அது ரொம்ப முக்கியம் சார். எப்ப சொல்றாருன்னா காந்தி படத்தை சிறுசா போட்டு அதை விட உயரமான இடத்துல இன்னொரு படத்தை போட்டு இந்திய சுதந்திர தின விளம்பரங்கள் நாடு முழுக்க வந்திருக்கும் போது சொல்றாரு அவரு. இல்ல அது முழுக்க படிச்சு பார்த்தா ரொம்ப தெளிவா தெரியுது. அவர் காந்தியும் நேருவையோ குறை சொல்லல. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நேரு வந்து பட்டேல வந்து பிரதம மந்திரி ஆக்கியிருந்தாருன்னா இந்த RSS தலையெடுத்திருக்கவே முடியாது. பட்டேல் பொலையிலேயே கிள்ளியிருப்பார். அந்த தடையை வந்து அவர் நீக்கி இருக்கவே மாட்டாரு. நேருடைய பண்பு, ஜனநாயக பண்பு இந்த மாதிரி ஒரு பாசிச அமைப்பை வளர விட்டுருச்சு. இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. He is not denigrating நேரு. நான் முழுசா படிச்சு பார்த்தேன். நானும் படிச்சேன் சார். அடுத்த கேள்வியாக தான் கேட்க போறேன். அதாவது பட்டேல் பிரதமராகி இருந்தால் அப்படிங்கிற அண்டர்லைனிட்ட அடிக்கோடிட்ட வார்த்தைகளை யார் சொல்லுவாங்க வழக்கமா RSSம் இவங்களும் சொல்லுவாங்க, பிஜேபியும் சொல்லுவாங்க. ஆமா. அப்போ காந்தி படுகொலைக்கு பிறகு தடை செய்யப்பட்ட RSSஐ உள்துறை அமைச்சராக இருந்து நீக்கியது பட்டேல் அப்படிங்கிற இன்னொரு கதையை வேறு விதமாக பட்டேலுக்கு எதிராக பேசுறவங்க இருக்கிறாங்க. அது பிரதமருடைய ஒப்புதலோட பிரதமருடைய கன்கரன்ஸோட நடந்ததுதான் அது அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக அது பிரதமருக்கு சொல்லாம பிரதமருடைய ஒப்புதல் பெறாம உள்துறை அமைச்சர் செஞ்சிருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு உள்துறை அமைச்சர்களுக்கு இந்திய அரசாங்கத்துல சுதந்திரம் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்ல அது அமைச்சருடைய கூட்டு பொறுப்பு. அதனால அவங்க பிரதம மந்திரி சொல்லியிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் வந்து அமைச்சருடைய கூட்டு பொறுப்பு. அதனால பிரதமர் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நேருவுக்கும் பட்டேலுக்கும் இடையில கோட்பாட்டு ரீதியான சில அணுகுமுறைகள்ல வேறுபாடுகள் இருந்ததுங்கிறது வேற விஷயம். பட் நிர்வாக விஷயத்துல அவர் வந்திருந்தா இது நடந்திருக்காது, இவர் வந்திருந்தா அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்வதில் ஏதேனும் பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல உதாரணமா காஷ்மீர் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து நேரு ரெஃபர் பண்ண போது துர்காதாஸ் வந்து ஃப்ரம் கர்சன் டு நேரு அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு இந்திய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ரொம்ப அருமையான ஒரு நூல் அதை எழுதியிருக்காரு. அதுல வந்து அவர் சொல்றாரு, பட்டேல் வந்தான்னு கேட்டாரு. இவர் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு யூஎனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்ணாரு. அந்நேரம் பட்டேல் வந்து சுத்தி இருந்த நண்பர்கள்ட்ட ஐ டோன்ட் நோ வை நேருஜி ரெஃபர்ட் திஸ் மேட்டர் டு தி இன்செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொன்னார். அது உண்மை. அதாவது அவரு சில விஷயங்கள் வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்தியாவே வந்து பட்டேல் கையாண்ட முறைகள் எல்லாமே ரொம்ப ஜனநாயக முறைகள்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜனநாயகத்தை காப்பதற்காக சில சர்வாதிகார ஆட்சிகளை நீக்க வேண்டியது கடமைன்னு சொல்லி நினைச்சாரு. ஏன்னா இந்த சுதேசி மன்னர்களுடைய ஆட்சியில அங்க ஐபிசியும் கிடையாது, சிஆர்பிசியும் கிடையாது, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் கிடையாது. அவங்க வச்சதான் வரிசை அப்படி இருந்தது. 1947 நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 3 வகையான இந்தியாக்கள் இருந்தன. பிரிட்டிஷ் இந்தியா, சுதேசி கிங்டம்ஸ் இந்தியா, ட்ரைபல் இந்தியா. அப்போ இவர் வந்து அந்த சுதேசி கிங்டம்ஸை எப்படி இது பண்ணாரோ அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நீக்கப்போக்கு இல்லாத காண்பிப்பு. ஏன்னா இவர் கடிதம் எழுதியிருக்காரு, இவங்களுக்கு RSS கடிதம் எழுதியிருக்காரு. நீங்கள் மகாத்மா காந்தி இறந்த பொழுது இனிப்பு கொடுத்து கொண்டாடினீர்கள் என்பது உண்மை.
சொல்லியிருக்காரு இவர், அதை கண்டம் பண்ணியிருக்காரு. பட்டேல் சொல்லியிருக்காரு. ஆமா, பட்டேல் சொல்லியிருக்காரு சார். ஆமா, பட்டேல் வந்து இவங்க கிளைம் பண்ற மாதிரி கிடையாது, ஆர்எஸ்எஸ்க்கு ஃபேவரபிளான ஆள் கிடையாது சார். அவர் காங்கிரஸ் பர்சன். காங்கிரஸுக்குள்ள வேறு சில விதங்கள்ல நேருவோட மாறுபட்டவராக இருந்திருக்காரு. பட்டேல் thought that the farmers will lead the Indian economic growth. அடிப்படையாங்க. நேரு தாட் அதர்வைஸ். அதனால அவங்களுக்கு எண்ணத்துல வந்து நோக்கம் ஒண்ணுதான். ஆனா போக்கு எப்படி இருக்கணுங்கிறதுல வந்து அவங்களுக்கு பெரிய மாறுபாடான கருத்து உண்டு. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப மதிச்சா. பட்டேல் வந்து உடல்நலம் இல்லாம இருந்தபோது, இப்ப நீங்க சொல்லும்போது வேற ஒரு ஷேடு அதுக்குள்ள வருது சார். கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கும் ஃபியூடல் செட்டப்புக்கும் இடையில உண்டான கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிற ஷேடு அதுக்குள்ள வருது. கண்டிப்பா வருது. ஆனா அவ்வளவு கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்தோம். பட்டேல் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இறை நம்பிக்கை இல்லாத நேரு வந்து பட்டேல் சொன்னாரு, நீங்கள் விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் என்று உங்கள் இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது உண்மை. உங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னாரு. 50ல் அவர் இறந்து போயிட்டாரு. 50ல் அவர் இறந்தது இவர் நேரு தன்னுடைய ரொம்ப பெரிய லாஸா தான் நினைச்சார். ஏன்னா பல சிரமங்களான விஷயங்களை பட்டேல் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப ஏபிளா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். சார், நாட்டுக்கு என்ன வேணும்னு தலைமை சொல்லுதுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுல ஒரு நேர்மையான அணுகுமுறையை, அதாவது கருத்து வேறுபாட நான் உங்ககிட்ட 1000 தடவை பேசிடலாம், ஆனா இறுதியாக நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் சின்சியரா செயல்படுத்தணும்ல. அப்படி ஆட்கள் தானே தளபதிகளாக இருக்க முடியும். ஆமா, ஒன்ஸ் ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு அப்படின்னா அந்த கூட்டு முடிவு தான். அதுல என் கருத்து வந்ததா உங்க கருத்து வந்ததாங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த கருத்தை முடிவு எடுத்தாச்சுன்னா அதை சின்சியராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க தான் லெப்டினன்ட்ஸா இருக்க முடியும். அப்படி ஒரு லெப்டினன்ட்ட நேரு இழந்ததாக அவர் வருத்தப்படுறாரு. ஆமா, ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனா அப்போ நேரு இறந்து போன போது பட்டேல் குமரி குமரி அழுதாருன்னு யாரும் பேச முடியாதா? உயிரோடு இருந்திருந்தார்னா அப்படி கூட பேசுவாங்க. ஒரு பக்கம் பட்டேல புகழ்ந்துகிட்டு இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் இதுல வந்து அட்ரஸ்ல சொல்றதுங்கிறதெல்லாம் இவங்களாலதான் முடியும். ஆமா சார், அதுவும் ஒரு செய்தியாக நினைச்சேன் சார் பேசணும்னு. ஆர்எஸ்எஸ்ஐ அற்புதமான ஆர்எஸ்எஸ் ஆக புகழ்ந்து பேசுகிறார் பிரதமர் இண்டிபெண்டன்ஸ் டேல. இதுதான் முதல் முறை அப்படின்னு ஊடகங்கள்ல சொல்றாங்க. இத வந்து சமாளிபிகேஷன் அப்படின்னு காங்கிரஸ் பிற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சமாதானம் செய்வதற்காக, ஆர்எஸ்எஸ்ஐ சமாதானம் செய்வதற்காக மோடி இந்த துதியை பாடுகிறார் அப்படின்னு விமர்சனம் செய்யறாங்க. 75 வயது பிரச்சனை உண்டானதுல ஒண்ணு. ஏற்கனவே ஐடியாலஜிக்கலா எங்களுக்குள்ள வேறுபாடு இல்லைன்னு பேச்சுல மோடி குறிப்பிட்டாலும், பிரதமர் குறிப்பிட்டாலும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை இன்னும் யாரையும் போட முடியாம இருக்கிறதுக்கு இந்த வேறுபாடுகள் தான் காரணம் அப்படிங்கிற செய்தி ஊடகங்கள் முழுக்க ரொம்ப காலமா வந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம இங்க நிகழ்ச்சியிலையும் நம்ம பேசுவதற்கு முயற்சி செய்து அதை வந்து நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போறோம். அது அவ்வளவு முக்கியமான பிரச்சனையா அப்படின்னு தள்ளி போட்டுட்டே போறோம். திரும்ப எதை பத்தி பேசினாலும் அது ஒரு சப்ஜெக்டாக உள்ள வந்துருது. இப்போ சில விஷயங்கள் மட்டும் ஞாபகப்படுத்தணும். நம்ம 100 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு அரசு சாரா நிறுவனம், மிகச்சிறந்த இண்டிபெண்டன்ஸ் டேல பிரதம மந்திரி தன்னுடைய வாயால் சொல்லியிருக்காரு. இவர் பிரதம மந்திரி, இந்திய நாட்டுடைய பிரதம மந்திரி, சுதந்திர இந்தியாவின் பிரதம மந்திரி. இந்த சுதந்திரம் இந்தியாவுக்கு வர்றதை எதிர்த்தவங்க ஆர்எஸ்எஸ் ஒண்ணு. 2வது, மூவர்ண கொடி வந்த போது 3 கெட்ட நம்பரு, இதுல 3 வர்ணம் உள்ள இந்த கொடியை நாங்க அக்னாலஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்ப நாளா அந்த கொடியை ஏத்தாம இருந்தவங்க ஆர்எஸ்எஸ். உலகத்துக்கே தெரியும். இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் தெளிவா சொன்னார் கோல்வால்கர். அது காரணம் சொன்னாரு. சுவிட்சர்லாந்து கான்ஸ்டிடியூஷனை பத்தி எல்லாம் கோட் பண்ணுவாங்க, அதுல இருந்து ப்ரொவிஷன் எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி அமெரிக்கா, யூகே எல்லாத்துல இருந்து ப்ரொவிஷன் எடுப்பாங்க. நம்ம நாட்டுடைய பாரம்பரிய சட்டம் எப்படி இருந்தது? மனுஸ்மிருதி பேரை சொல்லியிருக்காரு. மனுஸ்மிருதி அதை பத்தின பேச்சே இல்லை. மனுஸ்மிருதியில ஒண்ணு இருக்கு, சூத்திரன் வந்து பாடம் படிக்கணும்னு நினைச்சான்னா அவன் காதல் ஈயத்தை காட்சி ஊத்துன்னு இருக்கு. யாராவது மறக்க முடியுமா? பெயர் சொல்லலைன்னாலும் அதை மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல சார் அரசாங்க சட்டத்துல. அதெல்லாம் செல்லாது இன்னையில இருந்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டாம்னு சொல்லி சுதந்திரம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு ஆர்எஸ்எஸ் சுதந்திர தின விழாவில் வந்து புகழ்ந்து சொல்ல முடியறதுங்கிறது நம்முடைய
திரு நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே முடியும் நினைக்கிறேன். இந்த பின்னணியில இன்னொரு செய்தி சார், எல்லாமே நிறைய செய்திகள் ஒரு லைன்ல பேசிட்டு போற மாதிரி இருக்குது. காந்தி, ஜெயபிரகாஷ் நாராயணன், அம்பேத்கர், ராம் மனோகர் லோகியா இவங்க மேலெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இந்துக்கள் எல்லாரும் ஒரு அணியில வந்து அவங்க முஸ்லிம்களோட ஒரு கூட்டணி அமைச்சு அந்த சமூக அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக வேண்டும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு ஒருவர் சொல்லியிருக்காரு சார், முக்கியமான நபர். எப்படி பார்க்கறீங்க அந்த கருத்தை? அது ஏற்கனவே இந்தியா கூட்டணி அந்த அடிப்படையில் தானே உருவாயிருக்கு. புதுசா என்ன அப்ப சொல்றீங்க? இந்தியா கூட்டணி உருவானதே தெரியாத ஒருவர் தான் அப்படி புதுசாக அப்படி உருவாகணும்னு சொல்றாரா? அல்லது தான் வந்து அப்படி அந்த இப்ப இந்தியா கூட்டணி இன்னொரு பேர்ல அப்படி வருதுன்னு வைங்க, இந்தியா கூட்டணி இந்திய நான் கூட்டணி சொல்லித்தான் வந்தது அப்படின்னு வந்தது. சொல்லிக்கலாம்ல. சரி, அது சொன்னவர் பிரசாந்த் கிஷோர் சார், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சந்தோஷம், ரொம்ப அவர் சந்தோஷம். இங்க அவர் ஆலோசனை சொன்ன கட்சிக்கு இந்த மாதிரி தெளிவாக பேசுவதற்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். அவங்க ஆமா. கொள்கை தலைவர் அவரு, வழிகாட்டும் தலைவர் இவரு அப்படின்லாம் சொல்லிட்டு எதையுமே கடைபிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தெளிவாக ஒரு லைன்ல பேசுவதற்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். இப்ப ஒரு ஆலோசகரா இருக்காராங்கிறதே நமக்கு தெரியாது. இல்ல இல்ல இல்ல, தற்காலிகமாக அது நிறுத்தப்பட்டது. ஏன்னா பீகார் தேர்தலில் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், சரி. எனக்கே ஆலோசனைகள் தேவையாக இருக்கும் போது நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார் சார். இந்த இது தொடர்பாக தான் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி சார். பீகார்ல நாளைக்கு அந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான பேரணி, அது தொடர்பாக பிரச்சாரம் அப்படிங்கறத தேஜஸ்வியும் ராகுல் காந்தியும் சேர்த்து நாளைக்கு நடத்துறாங்க. தேஜஸ்வி அது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக அதை முன்வைக்கிறாரு. முக்கியமான நிகழ்வு தான். ஏன்னா ஒவ்வொரு மாநிலமாக எந்தெந்த மாதிரி மோசடிகள் நடந்திருக்க கூடும் அப்படிங்கிறது குறித்து புதிய புதிய செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. புகார்களாக இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கு அது போச்சா போகலையாங்கிறது தெரியல. தமிழ்நாடு உட்பட 2024 தேர்தலில் 11 இடங்கள்ல எப்படி 2வது இடத்திற்கு வந்தார்கள், எப்படி 3% 4% இருந்தது 11% வந்தது, அதுக்கு ஏ பொறுப்பா பி பொறுப்பா அப்படின்னு விவாதங்கள் நடக்குதே தவிர எப்படி வந்தது அது உண்மையாங்கிற விவாதம் நடக்கல அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் கருத்துக்களும் வெளிவர தொடங்கி இருக்குது. தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை வந்திருப்பதாக இந்த சார் அல்லது வாக்காளர் பட்டியல் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஏரியாவை எப்படி பாக்குறீங்க? இவங்க நாளைக்கு போராட்டம் நடத்துறாங்க. நாளைக்கு அதே நேரத்துல 3 மணிக்கு தேர்தல் ஆணையம் பிரஸ் மீட்டும் வச்சிருக்குது. அதாவது முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல உண்ணாவிரத போராட்டம் நடந்ததுன்னா அதுக்கு எதிர்த்தாப்புல பந்தல் போட்டு உண்ணும் விரத போராட்டம் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டையும் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்குதுன்னு பாக்கணுமா, இல்ல கிளியரிங் த டவுட்ஸ் அப்படின்னு பாக்கணுமா? எப்படி பாக்குறது சார்? இல்ல, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஐ ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். அவங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆனா ஓப்பன் மைண்டா இருக்கிற அதே சமயத்துல சில விஷயங்கள் நான் பார்க்குறேன். ஒரே நபர் வந்து 3 சட்டமன்றத்துல வாக்காளராக பதிவு பண்ணிருக்காருன்னு சொன்னதை அவங்க மறுத்தாங்க. எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, ராகுல் வந்து தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு மறுத்தாங்க. ஒரே பொண்ணு 2 இடத்துல வந்து இது வாக்காளர் சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னதை மறுத்தாங்க. அப்ப ராகுல் சொன்னதுல சில தவறுகள் இருக்கலாம். அது ஏன்னா அவர் வந்து அவராது எல்லாத்தையும் பண்ணல, கீழே கொடுத்தாரு, டீம்ல கொடுத்தாரு, டீம் எக்ஸாமின் பண்ணாங்க. டீம்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து ஈக்குவல் ஷார்ப்னஸோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரி, இதையெல்லாம் மறுத்தாங்களே. ஒரே ஒரு வீட்டில இருந்து, ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ல இருந்து 47 பேர் இருந்தாங்க, 47 ஓட்டு இருக்குன்னு சொன்னாரு. உடனே அதை இவரும் போனாங்க, இந்தியா டுடேயும் தாளுன்னு கேட்டாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த ஆள் வந்து ஓனர் வந்து சொன்னாரு, இல்லை அவங்களாம் அந்தந்த நேரத்தில் வந்துட்டு போனாங்க, அந்த எலக்ட்ரல் ஐடென்டி கார்டை அவங்க திரும்ப கொடுக்கவே இல்லை. அவங்கள சில பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. இங்க தேர்தல் நடக்கும் போது அந்த வீட்டுல குடியிருந்தா போதாதா சார்? அந்த தேர்தல் நடக்கும்போது அந்த வீட்டுல குடியிருந்தா மட்டும்தான் போதும். தேர்தல் நடக்காத போது அந்த வீட்டுல குடியிருந்தாங்கன்னா அவசியம் இப்ப இல்லைன்னா அந்த இடத்துல அவங்கள வாக்காளரா பதிவு பண்ண முடியாது. நான் மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருந்திருக்கேன், எனக்கு சட்டம் தெரியும். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, சில பேர் வந்து இந்த மாதிரி ஓட்டு போட்டு போறாங்கிறாரு. அப்ப அந்த சில பேர் வந்து போட்ட ஓட்டல் ரொம்ப பட்டவர்த்தமா சொல்றதுன்னா கள்ள ஓட்டு. சில அவங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள், வாக்காளர்கள் தகுதி இல்லாதவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, சில பேர்னு சொன்னாரு, 47 பேர்ல 20 பேர்னு வச்சுக்கோ, மீதி 27 கோஸ்ட் ஓட். இந்த 27 பேர் வரவே இல்லையே. நான் 27 ஒரு நம்பரா சொல்றேன். இவர் சில பேர் சொன்னதுனால 47 20 வந்திருப்பாங்க, 27 வராம இருப்பாங்கன்னா, அப்போ வராம இருக்க ஓட்டெல்லாம் யார் போட்டது?
இப்ப இதை வந்து எலெக்ஷன் கமிஷன், என்னுடைய கேள்வியெல்லாம் இந்த கேள்விதான். நீங்க ராகுல் காந்தி சொன்ன அந்த ஒரே நபர் 3 சட்டமன்றத்தில் இருக்கான்னு சொன்னது பொய்ன்னு சொன்னீங்களே, ஒரு பெண் 2 இடத்துல ஓட்டு போடுறதுக்கு வந்து உரிமை வாங்கி வச்சிருக்காங்க, அந்த பொய்ன்னு சொன்னீங்களே, இந்த 47 பத்தியும் பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இன்னும் இத்தனை நாள் கழிச்சு இப்போ வந்து மீட்டிங் போடு, இது ஒரு சந்தேகம் இருக்கு. பட் ஸ்டில் ஐ ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஏன்னா வேற என்ன செய்யறது, அதை அப்படிதான் எதிர்கொண்டாகணும் அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்ற மாதிரி தான். வேற என்ன செய்யறது, அவன் மெதுவா தான் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அதாவது அங்க உச்ச நீதிமன்றத்துல சொன்னாங்கல்ல சார், அதைத்தான் சொல்லுவாங்க. தேர்தல்ல வாக்காளர் பட்டியல்ல ஒரு பெயரை சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் அதிகாரம் படைத்தது தேர்தல் ஆணையம். அது அந்த அதிகாரத்தை அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு அந்த அதிகாரம் எப்படி பயன்படுத்தணும்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. ரூல்ஸ் வந்து இருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட்ல வந்து எந்த ஒரு ஆக்டுக்கும் ரூல்ஸும் உண்டு. சட்டம் இதை செய்யலாம் என்று அனுமதிக்கும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ரூல்ஸ் வந்து போதிக்கும். அந்த ரூல்ஸ் படி இவங்க பண்ணாங்களான்னு கேள்வி வரும்ல. இதுல கவுண்டர் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். அதாவது இந்த டிஃபென்சிவா பேசிட்டு இருக்கிற மாதிரியே சோனியா காந்திக்கு எப்படி ஓட்டு வந்தது குடியுரிமை பெறுவதற்கு முன்னாலேயே, தேர்தல் ஆணையம் இங்கு குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டும்தானே வாக்களிக்கும் உரிமையை கொடுக்க முடியும் அப்படின்லாம் பேசுற மாதிரி இங்க தமிழ்நாடு தொடர்பாக ஒரு சார்ஜ முன் வச்சாங்க. முதலமைச்சர் தொகுதியில ஒரே வீட்டுல 30 வாக்காளர்கள் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி எம்பி ஒருத்தர் பேசுனதை தமிழ்நாடு பாஜக தன்னுடைய சமூக வலைத்தளத்துல பதிவிட்டு இருந்தது. அதனுடைய உண்மை நிலையை தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் நம்ம ஐயன் கார்த்திகேயன் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணி சொல்றாங்க. அது ஒரு அப்பார்ட்மெண்ட், பல வீடுகள் கொண்ட அப்பார்ட்மெண்ட் அப்படின்றத சொல்றாரு. அதுல குறிப்பாக ஒரு பெயர்ல 3 பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த எம்பி பேசினதாக முதல்ல ஒரு செய்தி பரவுது, வதந்தியாக பரவுது. அந்த 3 பேர் வந்து அபார்ட்மெண்ட்ல பல வீடுகள் சேர்ந்ததுல இருக்கிற பெயராக இருக்கலாமோன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க இன்னும் சிறப்பாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க உண்மையை கண்டறிந்து. பாலச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு வாக்காளர், பாலச்சந்திரன்ங்கிறவரு ஒரு பெண்ணின் பெயருக்கு கீழே கணவர் பெயர்ல இருக்குது. பாலச்சந்திரன்ங்கிறது ஒரு ஆணின் பெயருக்கு கீழே அப்பா பெயர்ல இருக்குது. இந்த கூகுள் சர்ச் போடுற மாதிரி கம்ப்யூட்டர் ரீடிங்ல சர்ச் போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலச்சந்திரன் 3 இடத்துல இருக்குன்னு அது காட்டியிருக்குது. உடனே அவங்க வந்து 3 இடத்துல வாக்காளர் பட்டியல்ல பேர் இருக்கு அப்படின்னு, வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க டிபார்ட்மெண்ட் அது வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இதுவும் நடக்குது. ஆமா, நான் சொல்லியிருக்கேன். நான் கொஞ்சம் நேற்று கூட சொன்னேன், டிஎம்கேவுடைய ஐடி விங் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக, இவர் வந்து அரசு தரப்புல இருந்தே இவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அரசு தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கறது வந்து ரொம்ப சால பொருத்தம். ஏன்னா இது ஒரு அரசு மேல உள்ள குற்றச்சாட்டா நாளைக்கு வரும். எப்படி இது வந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷன் மேல உள்ளது வந்து பிஜேபி மேலேயும் வருதோ, அது மாதிரி அரசு மேல குற்றச்சாட்டா வரும். அதுக்கு முன்னாடி அரசு வந்து நிலைமை வந்து தெளிவுபடுத்தி இருக்காங்கிறது வரவேற்க தந்தது. இந்த மாதிரி தான் நிறைய குற்றச்சாட்டுகள் இனிமே வரும். காரண காரியம் இல்லாம, எந்த விதமான உண்மையும் ஆதாரமும் இல்லாம குற்றச்சாட்டுகள் நிறைய வரும். ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும், வேற வழி இல்லை, பதில் சொல்லித்தான் தீரணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார், இது பொதுவான விஷயம், நிறைவு செய்வதற்கான கேள்வியாக இருக்கட்டும். அந்த எதிர்ப்பு கூட்டத்துல மகாராஷ்டிரால நடந்த, மும்பையில நடந்த எதிர்ப்பு கூட்டத்துல பேசும்போது சரத்பவார் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார். ஏற்கனவே சரத்பவாரா, ஆமா, சரத்பவார் தான், நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இந்த 3 முக்கியமான பிரிவுகளையும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செல்வாக்குக்கு உட்படுத்தி கொண்டு விட்டது. அதுக்கப்புறம் 4வது தூணாக ஜனநாயகத்துல கருதப்படுகின்ற ஊடகங்களையும் கைக்குள்ள கொண்டு வந்துடுச்சு. இப்போ 5வது தூணாக இருக்கக்கூடியது குடிமை சமூகங்கள், குடிமை சமூக அமைப்புகள். அவற்றை ஒடுக்குவதற்காகத்தான் இந்த சிறப்பு பொது பாதுகாப்பு சட்டம்ங்கிற பெயர்ல இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இதுல சட்டப்பேரவையில இதுக்கு எதிர்கட்சிகள் தான், தாங்கள் உள்ளிட்ட கூட்டணி தான், எதிர்கட்சிகள் இதுக்கு சட்டப்பேரவையில காட்டிய எதிர்ப்பு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருக்கிறாரு. அதுல பாசிட்டிவான அம்சமாக அந்த நம்ம எதிர்ப்பே போதுமானதாக இல்லைன்னு அவர் சொல்றது ஒரு கருத்தாகப்பட்டது. பட் அந்த 5வது தூணாக குடிமை சமூகத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதையும் சேர்த்து நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க சார். அதோட நிறைவு செய்ய. அதை சொன்னது குடிமை சமூகத்தை
சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் சொன்னார், இந்த 5வது தூணாக இருக்கின்ற குடிமை சமூகத்தை ஒடுக்க பார்க்கறது. இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட். சரத்பவார் இது சொல்லியிருக்காரு, நீங்க சட்டமன்றத்தில் வந்து கொஞ்சம் தூங்கிட்டீங்க அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உழுகிற நேரத்துல ஊர் சுத்திட்டு அறுவடை நேரத்துல அறுவடை தூக்கிட்டு வந்தா ஒன்றும் கிடைக்காதும்பாங்க. அது மாதிரி இருக்க வேண்டிய எச்சரிக்கையோடு இருக்கணும். எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஒன் பேஸ் ஃபார் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன் பேஸ் ஃபார் டெமோக்ரஸி ஆல்சோ. அதுதான் உண்மை. அது எல்லாருமே இதில் விழிப்போடு இருக்கணும். சமூக ஊடகங்கள் எல்லாத்துக்குமே எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது, ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கும். அதனால அவங்க ரொம்ப விழிப்போடு இருக்கணும். அந்த விழிப்புங்கிறது இப்ப பீகார் சாருக்கு எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் குரல் வரணும். அந்தந்த மாநிலங்களுக்கு வரும்போதுதான் நாங்க முழிச்சுக்குவோம்னு சொல்றது, அதுக்குள்ள ஏராளமான மாநிலங்கள்ல தேர்தல் முடிவுகளை கபலீகரம் செய்து விடுகிறார்கள்ங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற செய்தியும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரி தெரியுது சார். ஆமா. ஓகே, நீங்க நிறைவாக வேற ஏதாவது சொல்லணும்னா, பொதுவான விஷயங்கள் சொல்லணும்னா சொல்லிடலாம் சார். இல்ல, ஒரே பேச்சுதான். அதாவது தீவிர விழிப்புடன், என்றென்றும் விழிப்புடன், எந்நேரமும் விழிப்புடன் எதிர்கட்சிகள் இருக்க வேண்டும். இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அவங்க விழிப்போட இருந்தா தான் பொதுமக்களுக்கு விழிப்பூட்ட முடியும். அதனால அவங்களுடைய விழிப்புணர்வு முதல்ல ரொம்ப தேவை. ரொம்ப நன்றி சார். நாளை தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.